சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டக்கின்ஸ் ஃபேமிலி சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா வெள்ளைச்சோளம் கேக் பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட் இதில் நிறையா இருக்குது. ஒரு 2-3 நேரம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வறுத்துட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறமா ரைஸ் மில்லில் கொடுத்து அரைச்சிட்டு வந்திருக்கேன். வெள்ளைச்சோளம் மாவு வந்து 1 கப் எடுத்திருக்கேன். ஓட்ஸ் வந்து 1/4 கப் எடுத்துக்கலாம். 1/4 கப் ஓட்ஸ் வந்து வறுத்து எடுத்து வச்சுருக்கேன், அது சேர்த்துக்கலாம். பாதாம் முந்திரி குட்டி குட்டியாக சாப் பண்ணியிருக்கேன். திராட்சை எடுத்துக்கிறேன். நாட்டு சக்கரை வந்து 1 கப் எடுத்திருக்கேன். பசும்பால் 1/4 கப் எடுத்திருக்கேன். தேங்காய் பால் 1/4 கப் எடுத்திருக்கேன். ரெண்டுமே ஈக்குவலாக எடுத்துக்கலாம். தேங்காய் பால் வந்து நாட்டு சக்கரை சேர்த்து எடுத்ததுனால அந்த கலரில் இருக்குது. பேக்கிங் சோடா 1/2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். பேக்கிங் பவுடர் 1 ஸ்பூன். கொஞ்சமாக உப்பு எடுத்துக்கலாம். ஈஸ்ட் 1 ஸ்பூன் எடுத்துக்கலாம். பாதாம் முந்திரி திராட்சைலாம் மேலே அழகுக்காக எடுத்து வச்சுருக்கேன். ஒரு முட்டை எடுத்திருக்கேன். 1/4 கப் தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கலாம். 3 ஸ்பூன் நெய் எடுத்திருக்கேன். இப்போ எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். நெய்யும் எண்ணெயும் சேர்த்துக்கலாம். நாட்டு சர்க்கரையை போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேங்காய் பால் வந்து சேர்க்கறதுனால நல்லா சாஃப்டாக இருக்கும். ஒரு 5 மினிட்ஸ் நல்லா பீட் பண்ணிக்கலாம். ஈஸ்ட்டு, பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். ஓட்ஸ் வந்து பவுடர் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சோள மாவு சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்சுருந்த பாதாம் முந்திரி திராட்சையை சேர்த்துக்கலாம். இப்போ பால் சேர்த்துக்கலாம். பால் ஃபுல்லாக ஊற்றியாச்சு. இப்போ எல்லாமே மிக்ஸ் பண்ணியாச்சு. ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊறட்டும். ஒரு பாத்திரத்தில் நல்லா தேங்காய் எண்ணெய் அப்ளை பண்ணியிருக்கேன். கோதுமை 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி டஸ்ட் பண்ணிக்கலாம். கேக் டின்னில் தான் பண்ணணும்னு இல்லை, இந்த சில்வர் பாத்திரத்திலே பண்ணலாம், கன்வெக்ஷனில். மேலே முந்திரி திராட்சை சேர்த்துக்கலாம். ஃபிஃப்டீன் மினிட்ஸில் கேக் ரெடி ஆயிடுச்சு. வெள்ளைச்சோளம் கேக் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்லா டஸ்ட் பண்ணதுனால நல்லா ஒட்டாமல் நல்லா வந்திருக்கு. இப்போ எடுத்துடலாம். இந்த கேக் வந்து இந்த ஒரு புதுமையான சுவையில் இருக்கும். கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். கட் பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும் நல்லா சாஃப்டாக இருக்குது. நீங்களும் இதே மாதிரி சோள மாவு கேக் வந்து செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள். தேங்க்யூ.